வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். திருவண்ணாமலையில் வீட்டின் மீது பாறைகள் சரிந்து விழுந்த சம்பவம். சிறுவன், சிறுமி உள்பட 5 பேரின் உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் மேலும் 2 உடல்களை மீட்கும் பணி தீவிரம். பெஞ்சல் புயல் காரணமாக 2000 கோடி ரூபாய் வழங்குவது தொடர்பாக விவாதிக்க வேண்டும். மக்களவையில் திமுக எம்பி கனிமொழி நோட்டீஸ். திருவண்ணாமலை வ.உ.சி. நகரில் மலையிலிருந்து பாறை உருண்டு விழுந்ததில் 7 பேர் பலியான சம்பவம். 7 பேரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. திருவண்ணாமலையில் மண் சரிந்து பலியானோரின் உறவினர்கள் போராட்டம். எஞ்சிய 2 உடல்களையும் உடனடியாக மீட்க கோரிக்கை. பழவேற்காடு மீனவர்கள் நாளை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல தடை. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து PSLV C-59 ராக்கெட் விண்ணில் ஏவப்பட உள்ளதால் நடவடிக்கை. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இதுவரை 333 ஏரிகள் நிரம்பியுள்ளன. மீதமுள்ள ஏரிகள் 70 விழுக்காடு வரை நிரம்பியுள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தகவல். செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழையால் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட நெரும்பூர் இரும்புலிச்சேரி தரைப்பாலம். அத்தியாவசிய தேவைகளுக்கு பொதுமக்கள் 5 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் அவலம். தொடர் கனமழையால் பெரம்பலூர் மாவட்டம் அரும்பாவூர் பெரிய ஏரியில் உடைப்பு. விவசாய நிலங்களுக்குள் நுழைந்த வெள்ளத்தால் விவசாயிகள் வேதனை. தஞ்சை மாவட்டம் கல்லணையிலிருந்து மீண்டும் டெல்டா பாசனத்திற்கு 1322 கனஅடி நீர் திறப்பு. தொடர் மழையால் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் 6 நாட்களுக்கு பிறகு மீண்டும் நீர் திறக்கப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 9246 கனஅடியாக அதிகரிப்பு. காவிரி ஆற்றில் வினாடிக்கு 1000 கனஅடியும், கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு 300 கனஅடி நீரும் வெளியேற்றம். தருமபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 21,000 கனஅடியாக உயர்வு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த பலத்த மழை காரணமாக தண்ணீர் வரத்து அதிகரிப்பு. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வேளாண் விற்பனை கூட சேமிப்பு கிடங்கை ஆக்கிரமித்த மழை வெள்ளம். 10 கோடி ரூபாய் மதிப்பிலான தானிய மூட்டைகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு சேதம். வெளுத்து வாங்கிய கனமழையால் திருமணி முத்தாற்றில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு. சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையை சூழ்ந்த வெள்ளத்தால் நீரில் மூழ்கிய வாகனங்கள் போக்குவரத்து பாதிப்பு.
திருவண்ணாமலை மண் சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிப்பு. வீடு புதையுண்ட இடத்தில் மீட்பு பணிகளை ஆய்வு செய்த பின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. வெள்ள பாதிப்புகளை பார்வையிட இன்று விழுப்புரம், மரக்காணம், திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்கிறார் அண்ணாமலை. அடுத்த ஒரு வார காலம் நாம் அனைவரும் மக்கள் களத்தில் இருக்க வேண்டும் என கட்சியினருக்கு அறிவுறுத்தல். பெரிய அளவுல மக்கள் எல்லாரும் அவதிக்குள்ள இருக்கிறாங்க. அதனால்தான் நான் நேற்று கருணாகராஜன் சொன்னா எங்கேயும் கூட வரவேற்பு வேண்டாம், நம்ம தொண்டர்களை நம்ம அப்படியே களத்துல பாத்துக்கலாம். மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை தமிழக அரசின் டான்டி நிறுவனம் ஏற்று நடத்த உத்தரவிடக் கோரிய வழக்கு. தொழிலாளர்கள் தொடர்ந்த வழக்கில் இன்று தீர்ப்பளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு ஆவின் பால் பாக்கெட்டுகளில் உலக மாற்றுத்திறனாளிகள் தினம், சிந்தனைகள் மாற்றம், சமூகத்தில் ஏற்றம் என்ற வாசகம் அச்சீடு. மாற்றுத்திறனாளி குழந்தைகள் பள்ளிக்கு செல்வது போல் அழகிய தோற்றத்தில் வடிவமைப்பு. புதிதாக அமல்படுத்தப்பட்ட 3 குற்றவியல் சட்டங்களை இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சண்டிகரில் இன்று நண்பகல் 12 மணிக்கு பிரம்மாண்ட நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு. கோத்ரா ரயில் எதிர்ப்பு சம்பவத்தை மையமாக வைத்து வெளியான தி சம்பர்மதி ரிப்போர்ட் திரைப்படம். டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் திரைப்படத்தை பார்த்த பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள். அசாமில் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் நடைபெறும் முதலீட்டாளர் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார். அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா தகவல். பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்துவிற்கு வரும் 22ஆம் தேதி உதய்பூரில் திருமணம். போசிடெக்ஸ் டெக்னாலஜிஸ் நிறுவன செயல் இயக்குநரை மணக்கிறார். தாய்லாந்து கடற்கரையில் யோகா பயிற்சியில் ஈடுபட்ட ரஷ்ய நடிகை கமிலா ராட்சத அலையில் சிக்கி உயிரிழந்த பரிதாபம். பதை போட்டும் கடைசி நிமிட வீடியோ வெளியீடு. வரத்து குறைவால் கோயம்பேடு சந்தையில் காய்கறிகள் விலை கிடுகிடு உயர்வு. கிலோ 280 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட முருங்கைக்காய் இன்று 350 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனிற்கு 320 ரூபாய் உயர்வு. கிராம் ஒன்றிற்கு 7130 ரூபாய்க்கும், சவரன் ஒன்றிற்கு 57,040 ரூபாய்க்கும் விற்பனை.